ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் கடலைப்பருப்பு யூஸ் பண்ணி மசால் வடை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாங்க. இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் கடலைப்பருப்பு எடுத்து சுத்தமாக தண்ணி இல்லாமல் ஃபில்டர் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாங்க. தண்ணி கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது. பருப்பு அரைக்கும் போது கூடவே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேங்க. இன்றைக்கி நான் 3 மிளகாய் எடுத்துருக்கேன். ஆனால் அரைக்கும் போது 1 மிளகாவும் நம்ம கட் பண்ணி போடுறதுக்கு 2 மிளகாவும் வச்சுருக்கேங்க. உங்களுக்கு பச்சை மிளகாய் வேண்டாம்னு நினைக்கிறவங்க காஞ்ச மிளகாய் கூட சேர்த்துக்கோங்க. இப்போ பருப்பு அரைக்கும் போது நம்ம கொரகொரப்பாக அரைக்கணும். நம்ம நைஸாக அரைச்சினா வடை சரியாக வராது. அதனால் நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பருப்பு தண்ணி விடாமல் நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்தாச்சுங்க. இதில் ஒரு பெரிய வெங்காயம், 2 பச்சை மிளகாய், கொஞ்சமாக கொத்தமல்லி கறிவேப்பிலை, ஒரு 1/4 ஸ்பூன் சோம்பு. அடுத்து உரலில் நம்ம தட்டி எடுத்து வச்சுங்கிற பூண்டு சேர்த்துக்கலாம். ஒரு 6 பல் பூண்டு சேர்த்துக்கலாங்க. ஒரு பிஞ்ச் ஏலக்காய் ஒரு பிஞ்ச் பெருங்காய பவுடர் சேர்த்துக்கலாம். லாஸ்ட்டாக ஒரு கொத்து முருங்கை சேர்த்துக்கலாங்க. இந்த முருங்கை சேர்த்தும் போது வடை நல்லா முறுமுறுன்னு நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. எண்ணெயும் நிறைய குடிக்காது. அதனால் நம்ம முருங்கை ஒரு கொத்து சேர்த்துக்கிறோம். நீங்கள் முருங்கை சேர்த்து செய்யலைன்னா ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ உப்பு சேர்த்து இந்த மாவை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. இந்த வடைக்கு மசாலா வடைக்கு எப்போ மாவு அரைச்சாலும் அதில் ஒரு ஸ்பூன் கூட நம்ம வாட்டரை ஆட் பண்ணவே கூடாது. நல்லா ட்ரை பண்ணிட்டு தான் பருப்பு மாவு அரைக்கணும். அப்போ தான் வடை நல்லா சாஃப்டாக வரும். இப்போ நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ ஆயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போது ஆயில் நல்லா சூடாயிடுச்சுங்க. கைக்கு லைட்டாக இந்த மாதிரி ஆயில் அப்ளை பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ தான் மாவு கையில் ஒட்டாது. வடை இந்த மாதிரி தட்டி தட்டி எடுத்துக்கலாங்க. கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பொரிச்சு எடுத்துக்கலாம். நம்ம ஹை ஃப்ளேமில் வைக்கும்போது மேலே மட்டும் நல்லா வெந்த மாதிரி இருக்கும், உள்ளே வேகாமல் இருக்குங்க வடை. அதனால் மீடியமாக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பக்கம் நல்லா வெந்து வந்துடுச்சுங்க. அடுத்த பக்கம் திருப்பி விடலாம். ரொம்ப ஈஸிங்க இந்த வடை செய்கிறது. பருப்பு மட்டும் ஒரு 3 hours முன்னாடி ஊற வச்சிட்டோன்னா ஈஸியாக செஞ்சிடலாம். இப்போ வடை நல்லா கோல்டன் ப்ரௌனில் நல்லா வெந்து வந்துடுச்சுங்க. இதே மாதிரி எல்லா மாவையும் பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ மசாலா வடையை பொறுத்த வரைக்கும் ஒரு முறை பொரிச்சு எடுத்ததுக்கப்புறம் அதே ஆயிலில் இன்னொரு முறை பொரிச்சு எடுக்கணுங்க. ஒரு 2 minutes மட்டும் இது எல்லா வடையுமே போட்டு இன்னொரு முறை எடுக்கும்போது வடை நல்லா மொறுமொறுன்னு சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ பொரிச்ச வடையை நான் 2வது முறை போட்டிருக்கேங்க. ரொம்ப நேரம் தேவையில்லை, ஒரு 2 minutes மட்டும் இருந்தால் போதும். அவ்வளோதாங்க, மசால் வடை ரெடி ஆகிடுச்சு. இந்த மெத்தட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.